ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து ஏற்கனவே 22 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 23ஆம் பாகம். அர்ஜுன் போனில் சுபாஷ் சார் H என்ற எழுத்துக்கு பதிலாக K என்ற எழுத்து இருந்தது என்று கூறியதும், என்ன K என்ற எழுத்து எழுதியிருந்ததா என்று அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான். சரி சுபாஷ் சார், நீங்கள் அந்த டெட் பாடியை ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிவிடுங்க, நான் உடனே வரேன் என்று கூறி போனை கட் செய்தான் அர்ஜுன். K என்றால் கௌசல்யாவா என்று ஒரு நிமிடம் திகைத்தான். பிறகு, இல்லை, அவளாக இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இதன் மூலம் கொலைக்காரன் என்ன சொல்ல வருகிறான்? ஆனந்தி ஓட பேரில் சம்பந்தமே இல்லாத K என்ற எழுத்து ஏன் வந்தது என்று குழப்பமடைந்தான் அர்ஜுன். அன்று இரவே பயணம் செய்து மறுநாள் காலை தான் சென்னை வந்தான். கமிஷனர் அலுவலகத்தில் போகும் வழியில் பேப்பரிலும் டிவியிலும் போஸ்டர்களிலும் போலீஸாரின் அலட்சியம். ஏன் குற்றவாளி கண்டுபிடிக்கவில்லை? போலீஸே உடந்தையா? இன்னும் எத்தனை கொலைகள் நடக்கும்? போலீஸ் அதிகாரிகளின் பதில் என்ன என்று காட்டமான கேள்விகள் மக்களிடையே கொந்தளிக்க ஆரம்பித்தது நன்றாக தெரிந்தது. கமிஷனர் அலுவலகத்தில் கமிஷனர் முன்பு அர்ஜுனும் சுபாஷும் அமர்ந்திருந்தார்கள். அர்ஜுன், வர வயலையெல்லாம் நீ எல்லாத்தையும் பார்த்துருப்ப, கேட்டும் இருப்ப. நீ சொன்ன மாதிரியே இந்த கொலையும் மறுபடியும் நடந்துடுச்சு. இப்போ உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? மேலிடத்தில் இந்த கேஸை CBIக்கு மாற்ற சொல்லி உத்தரவு போட்டாச்சு என்று கமிஷனர் கோபமாக அர்ஜுனனை பார்த்து கேட்டார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் போட்டாவையும் பார்த்த அர்ஜுன் K என்ற எழுத்து எழுதியிருந்த துணியையும் பார்த்தான். இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டும் கூட அந்த பிரகாஷை உயிரோடு சந்திக்க முடியலையே. மழையின் காரணமாக கண்ட்ரோல் ரூமில் கூட எனக்கு சிக்னல் கிடைக்கல. ஆனால் அந்த பெண்ணோட வாய்ஸ் மட்டும் எப்படியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, சிக்னல் கிடைக்கல. நேற்று ராத்திரி அப்படி ஒரு மழை பெய்தும் கூட அந்த பிரகாஷ் எப்படி சென்னை வந்தான்? அவனுக்காகவே அந்த நடு ராத்திரியில் காத்திருந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னா நான் யாருன்னு சந்தேகப்படுறது? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், K என்ற எழுத்து சேர்த்து எழுதியிருக்கிறதுனால இன்னும் கொலைகள் நடக்க வாய்ப்பு உண்டா? அடுத்த கொலை நடக்கிறதுக்குள்ள நான் எப்படியாவது இதை கண்டுபிடிச்சே ஆக வேண்டும் என்று நினைத்த அர்ஜுன் கமிஷனரை நோக்கி, சார், எனக்கு இன்னும் கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இப்போ நான் இந்த கேஸை ஒரு சவாலாகவே எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த கொலை நடக்காது. அதுக்குள்ளே நான் குற்றவாளியை நெருங்கி அவனை கண்டுபிடிச்சி விடுவேன் என்று உறுதியாக கூறினான் அர்ஜுன். கமிஷனரும் அவன் சொல்வதை பொறுமையாக கேட்டு, சரி அர்ஜுன், உனக்கு ஒரு வாய்ப்பு நான் தரேன். இதுக்காக உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அல்லது நீ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இதன் மூலமாக எடுத்தாலும் சரி, காவல்துறையின் முழு ஒத்துழைப்பும் உனக்கு கிடைக்கும் என்றார் கமிஷனர் அறிவானந்தம். அதன் பிறகு சுபாஷை அழைத்து கொண்டு தன்னுடைய அலுவலக இருப்பிடத்திற்கு வந்து முதலில் நடந்த கொலைகளிலிருந்து கடைசியில் நடந்த கொலை வரைக்கும் ஸ்கெட்ச் போட ஆரம்பித்தான் அர்ஜுன். தன்னுடைய ஒவ்வொரு சந்தேகத்தையும் தீர்த்து கொண்டே மனதுக்குள்ளேயே வந்தான். ANDIK என்ற எழுத்துக்களை மாறி மாறி எப்படி போட்டாலும் எந்த ஒரு வார்த்தைக்கும் சம்பந்தமும் இல்லை. இப்படியே 2-3 நாட்களாக வீட்டுக்கே போகாமல் திரும்பவும் அந்த கேஸ் சம்பந்தமான விசாரித்தவர்களை மீண்டும் மீண்டும் சென்று விசாரிக்க ஆரம்பித்தான். கண்ட்ரோல் ரூமில் வாய்ஸ் கிளியராக கேட்க முடியல, இறைச்சலாக தான் வருது என்றே பதில் சொன்னார்கள். அர்ஜுனும்
அந்த கேஸ் விஷயத்தில் மும்முரமாக ஆர்வம் காட்டி வீட்டுக்கு செல்வதையே மறந்துவிட்டான். யசோதா போனில் அவந்திகாவிடம் பேசிக்கொண்டிருந்தாள். நிஜமாக தான் சொல்கிறேன் அவந்திகா, நானே என் பையனை பார்த்து 2-3 நாட்கள் மேலே ஆகிறது. ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன்றான் என்று கூறினாள். இல்லை, நான் நம்ப மாட்டேன். அவர் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கோபத்தில் எப்படி கத்தினார் தெரியுமா? நான் அப்படியே பயந்து நின்றுட்டேன். என் கையை பிடிச்சி தள்ளிட்டு வேகமாக வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டார். இப்போது அவருக்கு என்னை பிடிக்கலைன்னு நினைக்கிறேன் என்று அழுதாள் அவந்திகா. ஏய், இங்கே பார் அவந்திகா, நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத. அன்னைக்கு நைட்டு ஜுரத்தில் கூட உன் பேரை தான்மா என் பையன் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான். அதனால தான் நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்தேன். நான் சொல்கிறத நம்புமா என்றாள் யசோதா. அப்போ ஏன் அவர் என்ன பார்க்க வரல? அப்படி என்ன மிகவும் முக்கியமான வேலை? எனக்கு ஒன்றும் புரியலையே என்றாள் அவந்திகா. இப்போ சமீப காலமாக தொடர்ந்து ஏதோ கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குன்னு டிவிலையும் பேப்பர்லேயும் போடுறானே, நீயும் பார்த்துருப்ப. அந்த கேஸ் விஷயமாகத்தான் என் பையன் ஏதோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் என்று யசோதா சொன்னாள். எப்படியும் என் பையன் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்படி வந்தால் நான் கண்டிப்பாக உன்னை பற்றி அவங்கிட்ட பேசுகிறேன், போதுமா என்றாள் யசோதா. அவந்திகா உடனே அந்த கொலைகள் எல்லாம் யார் செய்யறதுன்னு அவர் கூட சேர்ந்து நானும் கண்டுபிடிக்கட்டுமா என்று கேட்டார். ஏ பொண்ணே, இந்த கண்டுபிடிக்கிற வேலையெல்லாம் என் பையனோடு போகட்டும். நீ என் மருமகளா என்னுடைய வீட்டுக்கு வந்து என் கூட இருந்தால் மட்டும் போதும். நம்ம 2 பேரும் ஆரம்பத்திலிருந்து சண்டை போட்ட மாதிரி தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம். என்ன சரியா என்று யசோதா சிரிக்க அவந்திகாவும் சிரிக்க ஆரம்பித்தாள். தலையை ஆட்டிக்கொண்டே எனக்கு இதில் சம்மதம்தான் என்றாள் அவந்திகா. அர்ஜுன் மறுபடியும் கேஸ் விஷயமாக ஆனந்தோட ஃபேமிலி போட்டாவே திரும்ப திரும்ப பார்த்ததில் அந்த ஃபேமிலி போட்டால் இருக்கிற முகங்கள் சரியாக தெரியவில்லை. ஆனால் ஆனந்த், ஆனந்தி மற்றும் கௌசல்யாவின் போட்டாக்கள் மட்டும் அந்த ஹோட்டல் ரூமில் எடுத்த ஐடென்டி கார்டை செக் பண்ணினதில் மிகவும் தெளிவாக அவர்களின் முகம் தெரிந்தது. கௌசல்யாவின் பெற்றோர்களிடமிருந்து வாங்கி கொண்டு வந்த கௌசல்யாவின் போட்டாவையும் வைத்தும் ஆனந்த் ஃபேமிலி தங்கியிருந்த ஏரியாவில் தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்தான் அர்ஜுன். அங்கிருந்த அனைவரும் உதயமூர்த்தி உமா போட்டா வேறு எங்கேயாவது இருக்கிறதா என்றும் அவர்களிடம் நெருங்கி பழகியவர்களிடம் தேட ஆரம்பித்தான் அர்ஜுன். அங்கிருந்த அனைவருமே போட்டா எடுக்கிற அளவுக்கு நாங்கள் நெருங்கி பழகவில்லை என்றார்கள். அவர்களின் கடைசி பெண் கூட ஏதோ ஹாஸ்டலில் தான் தங்கி படிச்சுட்டு வந்தான். நாங்கள் கூட அந்த பெண்ணை பார்த்ததில்லை என்று மறுபடியும் சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொன்னார்கள். பிறகு அர்ஜுன் வேறு வழி இல்லாமல் ஆனந்த், ஆனந்தி மற்றும் கௌசல்யாவின் போட்டாக்களை பேப்பரில் போட்டு இவர்களை பற்றிய தகவல் தருமாறு மொபைல் நம்பரையும் கமிஷனர் அலுவலகத்தின் மொபைல் நம்பரையும் குறிப்பிட்டு விளம்பரம் செய்ய பத்திரிகை ஆஃபீஸுக்கு செல்ல அர்ஜுன் தீர்மானித்தான். எப்படியாவது இவர்களின் போட்டாக்களை பேப்பரில் போட்டால் அவர்களை பற்றி தெரிந்தவர்கள் ஏதாவது தகவல் சொல்வதற்கு வாய்ப்பு உள்ளது என்று தீர்மானித்து கொண்டே அர்ஜுன் தன் வீட்டுக்கு சென்றான். வீட்டின் உள்ளே சென்றதும் அம்மா அம்மா எனக்கு எப்பவும் போல் நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காப்பி போட்டு கொடுங்க என்று நாற்காலில் சோர்வாக அமர்ந்தான். காப்பி தன் முன்னே வந்ததும் தேங்க்ஸ்மா
என்று கூறி காஃபியை வாங்கி குடித்தான். என்னம்மா இந்த காஃபி நீ எப்பவும் போடுற காஃபி மாதிரியே இல்லையே, இன்னைக்கு என்னமோ இவ்வளோ டேஸ்டாக இருக்குது என்று கூறிக்கொண்டே திரும்பியவன் அவன் எதிரில் அவந்திகா நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான். ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று ஆச்சரியமாக கேட்டான். அவந்திகா எதுவும் பதில் சொல்லாமல் யசோதாவின் பின்னால் சென்று மறைந்து கொண்டாள். அம்மா, அவந்திகா எப்படி நம்ம வீட்டில்? ஒருவேளை என்னோட டயர்டில் என் கண்ணுக்கு அவள் இருக்கிற மாதிரி தெரியுதா என்று கண்களை நன்றாக துடைத்து கொண்டு மீண்டும் பார்த்தான். எதிரே யசோதாவும் அவந்திகாவும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அர்ஜுனனுக்கு இது கனவா இல்லை நினைவா என்று புரியாமல் குழப்பமாக அவர்களையே பார்த்து கொண்டு நின்றான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 23ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜி. இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.